வருங்கால தேவைக்காக எனும் நோக்கில் புதியதாக 131 பொருட்களை அறிமுகப்படுத்துவதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் ஜங்ஷோ பகுதியில் நடைபெற்ற சர்வதேச தொழில் முனைவோர் மாநாட்டில் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு 84 தொழிற்சாலை பொருட்கள் உட்பட 131 புதிய பொருட்களை சீனா அறிமுகம் செய்துள்ளது. புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பொருட்கள் விரைவாகவும் சுலபமாகவும் பொருட்களை உற்பத்தி செய்ய உதவும் என தெரிவித்துள்ள சீனா உலக மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் பங்காற்றும் என தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுடன் சீனா என்றும் நட்புறவுடன் இருக்கும் என சீன நிதியமைச்சர் வாங் யீ தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் ஹிகானியை சந்தித்த சீன நிதியமைச்சர் வாங் யீ ஆப்கானிஸ்தானின் கோட்பாடுகளையும் கொள்கையையும் சுதந்திரத்தையும் சீனா மதிப்பதாக தெரிவித்தார். மேலும் நாட்டின் உட்பிரச்சனைகளில் சீனா என்றும் தலையிடாது என கூறிய வாங் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சியில் சீனா என்றும் ஒரு உறுதுணையான நண்பனாக இருக்கும் என தெரிவித்தார். சீனாவில் ஜிசாங் தன்னாட்சி பகுதியின் 60ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சீனாவின் ஜிசாங் தன்னாட்சி பிரதேசம் நிறுவப்பட்ட 60வது ஆண்டு விழாவை ஒட்டி லாசா நகரமே விழாக்கோலம் பூண்டது. இதையொட்டி நடந்த விழாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்றார். விழா அரங்கிற்கு சீன அதிபர் வந்தவுடன் குழந்தைகள் உட்பட அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜிசாங் ஆண்டு விழாவில் பாரம்பரிய மற்றும் கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை சீன அதிபர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.